போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா. டியூஷன்ல வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போறாங்க. பாட்டு கேளுங்க தெரியாதும்பாங்க. மறந்துடுச்சு. ஒரு ஸ்டெப் போட்டு மறந்துடுச்சு. யதி யதி மனசு சுத்துல ஜாலபுல ஜிங்கு ஜாலபுல அந்த பாட்டு ஃப்ராக் ஒரு பேக். தன்மை பாப்பா குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்க? வீடு. என்னோட வீடு ஒரு தடவை நான் பார்க்குறேன். செகண்ட் எல்லாம் முடிச்ச அப்புறம் பெயிண்ட் அடிச்ச அப்புறம் பார்த்துக்கோ. ஓ சூப்பர், பெயிண்ட் வேறு அடிக்க போறியா இப்போ இதில்? இதெல்லாம் க்ளவுட்ஸா தன்மை? அப்புறம் இதெல்லாம் என்னது? அதுவும் குட்டி குட்டியாக குட்டி குட்டி கிளாத். ஓ இது பிக்கர் க்ளவுட்ஸ், இது குட்டி க்ளவுட்ஸ் அண்ட் இங்கே வந்து சன் இருக்குது. ஓகே ஓகே சூப்பர். அண்ட் இது வந்து உங்கள் வீடா? வீட்டுக்கு 2 ஜன்னல், ஒரு கதவு. இது எனக்கு தெரிஞ்ச ரெயின்போ வேற வருதா? மழை வந்தா தானே ரெயின்போ வரும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தன்மை குட்டியை வந்து ரெடி பண்ண போறேன். ஏன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தன்மையை ரெடி பண்றதுக்காக? இன்னைக்கு வந்து அவங்க டியூஷன்ல வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண போறாங்க. பாட்டு கேளுங்க தெரியாதும்பாங்க. ஆமா இரு, என்ன பாட்டுக்கு ஆட போற? ஜெய் பாட்டு. அப்புறம் வந்து உங்க அப்பா கதற அழுதாங்கல்ல, சொல்லி அப்புறம் மறந்துடுச்சு. ஒரு ஸ்டெப் போட்டு மறந்துடுச்சு. அம்மா அந்த பாட்டு நீ ஆடி இருக்கிற அம்மா வீட்டில் நேற்று நைட் யதி யதி மனசு சுத்துல அந்த பாட்டு. அப்புறம் வந்து டாண்டர் பாட்டு. அப்பா எத்தனை பாட்டுக்கு நீ வா? ஜாலபுல ஜிங்கு ஜாலபுல அந்த பாட்டுக்கு. அப்புறம் வந்து போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா. அது ஃபுல்லா முடிக்கணும். ஃபுல்லா வெல்கம் பண்ணிடுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. ஸோ இப்போ தன்மை குட்டியை வந்து ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணுறதுக்கு என் கையில் தான் இந்த பொருட்கள்லாம் இருக்குது. அது அப்புறம் வந்து என்னென்ன நடக்குதோ அது வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து தன்மைக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ரீம் போட போகிறோம். நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ லோஷன் க்ரீம் வந்து போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தன்மை குட்டிக்கு சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அப்போ எனக்கு இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நாமளும் போட்டுக்கலாம். அண்ட் என் கூட இருக்கும் போது எனக்கு இதுதான் வேணும்னு அப்படின்னு இவ ரொம்ப அடம் பிடிச்சி கேட்பா. அண்ட் எப்போவுமே ஹேண்டியாக இருக்கிறது இது வந்து யூஸ் பண்ணுறதுனால நான் இதை வந்து அவளுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த ஸ்கின்ல பாருங்கள் கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்குது பாருங்கள். அது குழந்தைங்களுக்குலாம் இருக்கும். இங்கெல்லாம் ஒயிட் காஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். அவங்க ஸ்கின்னை வந்து எப்போவுமே ஈரப்பதத்தன்மையாக வச்சுக்கோங்க. இன்னொன்றும் பண்ணலாம். நம்ம வீட்டிலேயே வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாச்சு குழந்தைங்களுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது தேவாக்கு வந்து ரொம்ப ரிலீஜியஸாக வந்து ஃபாலோ பண்ணோம். பட் தன்மை குட்டி வந்து அந்த ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கல சத்தியமாக. அதில் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து நல்ல எண்ணெய் தேய்ச்சி அதுக்கப்புறம் நலுங்கு மாவெல்லாம் போட்டு குளிப்பாட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்கிட்டே வந்து போன பேட்சில் ஸ்ருத்தின்னு இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து சோப் கேட்டிருக்கேன், கோட் மில்க் சோப் கேட்டிருக்கேன். அமுச்சு விட்டு அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இவளுக்குன்னு தனியாக எடுத்து வைக்கலான்னு. இவன் என்ன பண்ணுறான்னா நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம் அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறான். அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாவைவோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது எனக்கும் இப்போ போட்டு போகிறேன், பாப்பாக்கும் போட போகிறேன். இங்கே பாருங்கள், என் கை பாருங்கள் என்ன ட்ரையாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் எனக்கு ஃபஸ்ட் போட்டுக்கிறேன், அப்புறம் தன்மை குட்டிக்கு அவன் கைக்கும் காலுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அம்மா போடுறாங்க அதெல்லாம் நானும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ட்ரை லெக்ஸுங்க, ரொம்ப பார்க்குறதுக்கு ஆர்டர் இருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள். ஸோ அதனாலே வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன் தேவைப்படும். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி ரொம்ப டீப் நரிஷிங்கான மாய்ஸ்சரைசிங் லோஷன் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஈரப்பதத்தன்மை இருக்கும், இல்லைன்னா காலெலாம் பயங்கர எரிச்சலாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, பல பேர்த்துக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகடன் வந்து தன்மை குட்டிக்கு ஐ மேக்கப் வந்து பண்ணி விட்டுடலாம். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி பண்ணுறது. யூஸ்வலாக நான் என்ன போடுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்போ நான் யூஸ் பண்ணுறது நிறைய பேர் கேட்பீங்க. ஆர்கானிக் நேத்ராவோட பிளாக் காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஆல் நேச்சுரல் ஜெட் பிளாக் கோல்ட் காஜல், பிளாக் இன்டென்ஸ் ஹெச்டி காஜல், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மட்ஜ் ப்ரூஃப். இப்போ வந்து நான் இங்கே பண்ணி காமிக்கிறேன்.
கியூட்டு. கேவி பியூட்டிஃபுல். இவளுக்கு கொஞ்சம் ஐப்ரோஸ்லாம் ரொம்ப தின்னாக இருக்கனால எப்போவுமே இந்த மாதிரி ஐப்ரோஸ் போட்டு விட்டால் தான் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாள். எப்படி இருந்தது? நல்லாக்கா? லிப்ஸ்டிக் போட்டுக்கலாமா? வெரி குட். டிங் 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 டிங். ரொம்ப லைட்டாக தான் இன்னைக்கு மட்டும்தான் மாம் பண்ணிக்கோ. ஏன்னா இன்னைக்கு டான்ஸ் இருக்குன்றதுனாலயா? இன்ஃபென்ட் பேபி. ஓகே. கண்ணில் கொஞ்சம் இது ஐஷேடோவா? ஐ ஷேடோ. தன்மை நீ கேட்க வேண்டியதெல்லாம் நான் கேட்டுட்ருக்கேன். ஏ வா வெரி நைஸ். அவள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்கான ஒரு ஃப்ராக்கு ஒரு பேக்கு. நான் ஒன்றை சொல்லல தங்கம், நீ ஃப்ராக்கை போட்டிருக்க, பக்கத்தில் உட்காந்துருக்க பேக்கு. நல்லா வரலாமா தன்மை? அது என்ன ஃப்ரெஞ்ச் பிளேட்டா? ஃப்ரெஞ்ச் பிளேட்டு. ஃப்ரெஞ்ச் பிளேட் போட்டுக்கணும். ஃப்ரெஞ்ச் பிளேட் தான் மேடமுக்கு பிடிச்சிருக்கோ? டியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓ டியூஷனில் சொன்னாங்களா? என்ன ஒரு கிராண்டாக ரெடி ஆகுறீங்க நீங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நம்மளோட ப்ரைடல் மாஸ்டர் கிளாஸ்க்கு டெமோ லுக்காக வந்து மடிசார் மாமியை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மடிசார் மாமியை வந்து பற்றி பேசணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஷீஸ் ஆல் த வே ஃப்ரம் வேலூர். தேங்க்யூ ஸோ மச் டியர். அண்ட் அவங்களோட சித்தி அவங்க ஃபேமிலிக்கு ஸ்பெஷல் மென்ஷன்ஸ். பிகாஸ் அவங்க சித்தி எல்லாம் நம்மளோட சேனலில் ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்ககிட்ட போய் இவங்களுக்கு மாடலாக போ நீ போகணும் அப்படின்னு சொல்லி அமைச்சு வச்சு அவங்க பாட்டியிலேருந்து வரைக்கும் எங்ககிட்ட எல்லாருமே வந்து பேசியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஸ்பெஷலி ரூபா அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களோட ஹாப்பினஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஐயோ நீங்கள் தான் பேசுகிறீங்களா, எனக்கு வந்து உங்களை பார்க்கணுன்னு ஆசை, பட் எக்ஸாம் இருக்க என்னால் வர முடியலன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பேசினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கேட்கும் போது. கைண்ட் ஆஃப் அ ஃபேன் கேர்ள் மூமெண்ட் மாதிரி அவங்க வந்து அதை எக்ஸ்ப்ரெஷன், அவங்க சந்தோஷம், அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து எனக்கு அது வந்து ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கணும். உண்மையாக இந்த அன்புக்கெல்லாம் வந்து நான் எப்படி வந்து நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ ஒரு அன்பு, யாரை இப்போ என்னை பார்த்தாலுமே நீங்கள் அவங்க தானே, ஓகே நான் உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லும் போது எல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் டு காட். இது ஒரு பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். இது எனக்கு மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும், ஸ்பெஷலாக அப்பாக்கெல்லாம் வந்து ஒருத்தவங்களை பார்த்து அப்பா சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிருந்தாங்க, அப்பாவை நிற்க வச்சு அவர்கிட்ட போய் பேசி நீங்கள் அவங்களோட அப்பா தானே அப்படின்னு வந்து கேட்கும் போது அவருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்லாம் சொல்லும் போது சீரியஸாக எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தாங்க. ஏன்னா சின்ன வயசில் நான் ஸ்கூலில் படிக்கும்போது சுத்தமாக எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்போ அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து நான் வேறு அந்த பெரிய ஸ்கூலில் வேறு அப்போ வந்து அந்த ஒரு ஸ்கூலில் வேறு படிக்கும்போது அந்த ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது அப்பா சைக்கிளில் தான் வருவார். அதுக்கப்புறமேட்டு என்கிட்ட பாக்ஸு அந்த மாதிரி எல்லாம் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருக்காது, ஏதோ ஒரு பேகு அந்த மாதிரி ஏழ்மையான ஒரு வாழ்க்கையில் தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு இதில் தான் நம்ம போகும்போது அப்போ ஃப்ரெண்ட்ஸு சரௌண்டிங்ஸ் அவங்கெல்லாம் வந்து எல்லாமே ஹைஃபையாக வச்சுக்கோங்க, போய் பேசக்கூடிய மாட்டோம். என்ன அறியாமல் எனக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு. அதில் என்னால் வந்து ஒரு ஸ்டடீஸ்லையும் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாத முடியாத ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு சப்போர்ட்டிவான ஒரு ஃப்ரெண்டு இதை படி அப்படி படி இப்படி படின்னு நம்மளுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு இல்லை. அப்பாவும் கடைக்கு போயிடுவார், அம்மாவும் வந்து அவ்வளோ படிப்பு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இல்லை. அப்பா வந்து ஈவினிங் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணாலுமே அந்த ஈவினிங் 2 hours ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு அவர் சொல்லித்தரதை அவருக்கு எங்களுக்கு தெளிவாக எப்படி சொல்லித்தரணும்னு அவருக்கும் தெரியல. ஸோ அது டியூஷன் வைக்கிற அளவுக்கும் பெரிய வசதி ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே போகும்போது நம்ம ஸ்கூலில் வந்து டீச்சர் கேட்கும் போது நம்ம எப்போவுமே வந்து லைக் அப்படியே பேன் முழிச்சிட்டு இருக்கும்போது ஓகே யூ ஆர் வீக் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முத்திரை குத்திட்டு அப்பவும் அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர மாட்டாங்க. ஓகே டோன்ட் டாக் டு ஹர் அப்படின்னு மாதிரி எனக்கு தெரியாமலே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதெல்லாம் என் ஸ்கூலில் ஃபஸ்ட் பீரியட். ஈவன் இஃப் ஐ மீட் தட் பர்டிகுலர் டீச்சர்னோ டெஃபினெட்லி ஐ வில் கோ ஆஸ்க் வை டிட் யூ டூ திஸ் டு மீ அப்படின்னு வந்து கேட்கலான்னு கூட எனக்கு அந்த ஒரு மனசில் வந்து காயம் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ஸ்கூலில் அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தனால எனக்கு வந்து யார்கிட்டயும் பேச மாட்டேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. அதனால நான் வந்து என்னோட அப்ரோச் சிஸ்டமே வந்து மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவனா இப்போ வந்து எல்லாருமே வந்து நீங்கள் யார் பார்த்தாலும் என்கிட்ட வந்து பேசும்போது ஐயோ நீங்கள் என் சிஸ்டர் மாதிரி இருக்கீங்க, என்னோட ஃப்ரெண்டு மாதிரி இப்படி பேசுகிறீங்க, எனக்கு இப்படி பேசின மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, இதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் ஐயோ நான் என்ன அவ்வளோ பெரிய இதாக பண்ணிட்டேன், எவ்வளோ ஒரு
கடவுள் எனக்கு ஒரு blessing காமிச்சிருக்காங்க. சின்ன வயசில் ஏங்கியிருக்கேன், யாராச்சும் என்கிட்ட வந்து பேச மாட்டாங்களா, என்னோட ஒரு ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயோ அதுக்கும் மீறி அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும். God has blessed me with all his blessings. நான் வந்து அந்த ஒரு ரிலேட் பண்ணிக்கிறேன். சின்ன வயசில் எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் இப்போ எனக்கு கிடைக்கும் போது people wish to talk to me. அந்த சின்னப்பெல்லாம் என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, நவுந்தெல்லாம் உட்காருவாங்க. எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி கண்ணில் ஒரு ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ வந்து ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி. அது வந்து ஒரு இந்த சந்தோஷம் இந்த எல்லாருமே என்னை பார்க்குறவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை வந்து அந்த பாசிட்டிவ் வைப் கொடுக்குறீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இஸ் கம்மிங் பேக் டு இவ்வளோ ஒரு ஸ்நேகிதிய சீரீஸில் என்னோட எபிசோடு உங்களுக்கு வந்து சொன்னேன். இதில் என்ன நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் கண்டிப்பாக வந்து டவுனாக இருந்தால் இன்னொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து டேன் 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 அப்படின்னு மாதிரி மாறும். அது லிட்ரலாக நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் நிலைமையும் வந்து மாறும். குழந்தைங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நீங்கள் இப்போவே வந்து ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேமிலியில் என்ன ஒரு ஏழ்மை இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன். இப்போ வந்து என்னோட நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து தான் வந்தேன். எடுத்தோடனே மேலே இந்த செயின்லாம் குச்சில்ல. இப்போ வந்து அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு என்ன வேணும், என்னோட தெளிவு என்ன, என்னோட முடிவு என்ன, எல்லாமே வந்து சின்சியராக டிசிப்ளின்டாக ஃபோக்கஸ் பண்ணி யாரையும் ஏமாத்தாத விதத்தில் எது நியாயமோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த கொம்பனாலையும் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து தடுக்கவே முடியாது. அதை வந்து நான் எழுதி தரேன். ஃபோக்கஸ் ஆன் யோர் செல்ஃப். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும். இன்னைக்கு நிலைமை இப்படி இருக்கா, கண்டிப்பாக நாளைக்கு நிலைமை வேற மாதிரி மாறும். லைவ் எக்ஸாம்பிளாக அக்கா நான் இருக்கேன். நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி நம்மளை வீடியோஸ் பார்க்குறவங்கட்டும் இல்லை எந்த பேரண்டிங் இப்போ வந்து என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக நாளை பின்ன உங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து வேற லெவலில் உங்களை வந்து கை தாங்கி மேலே தூக்கி விடுவாங்க. இதை வந்து நான் சொல்கிறேன். நம்பிக்கையோட வந்து முன்னேறி காலை எடுத்து வச்சு நடந்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சது பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான கதவு நல்லபடியாக திறக்கும். யாரையும் எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒரு டிசிப்ளினரி ஆக்ட் வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்களே. இதுதான் நான் பண்ணணும். ஒரு எய்ம் செட் பண்ணி வச்சும் போது கண்டிப்பாக யூ வில் ரீச் கிரேட் ஹைட்ஸ். ஓகே. அண்ட் எவ்வளோ மேலே போனாலும் நம்ம வந்து அந்த கீழே இருந்து வந்ததை நம்ம மறந்துடக்கூடாது. சிக் டவுன். நம்ம கிரவுண்ட்ஸில் நம்ம கால் வந்து அந்த தரையில் தட்டிக்கிட்டே தான் இருக்கணும். ரொம்ப மேலே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து என்னைக்கு காணாமல் போதோ அது அப்புறம் வந்து உங்களை தரையில் இறங்கும் போது அப்படியே டபால்னு கீழே விழுந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் அவங்க வந்து உங்கள் மேலே கிரீடமே ஏற்றினாலும் நீங்கள் கிரவுண்ட்ஸ் அதாவது கால் வந்து தரையிலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாருனாலையும் உங்களை அசைக்கவே முடியாது. ரொம்ப நல்ல ஒரு குணமோட நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ வந்து நான் இந்த அப்படியே உங்களுக்கு ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக நம்மளை மாடலையும் வந்து அழகாக ஒரு மடிசார் மாமி லுக்கில் வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்ச் 3 பிரைடல் மாஸ்டர் கிளாஸ்க்கு வேண்டி நான் வந்து பண்ணேன். ஸோ நம்மளோட ப்ரொஃபஷனல் பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது செப்டம்பர் 15th வந்து எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ஒரு 15 days டியூரேஷன். யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே இருக்க ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஸ்நேகிதிய சீரீஸ் கேட்கணுன்னு ஆர்வமாக இருக்கா? என்கிட்ட நிறைய கதை இருக்குது. என்னது மட்டும் இல்லாமல் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான கதையெல்லாம் நிறைய பேருது. உங்களுக்கு வேணும்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்காக நான் அந்த கதையை ஒவ்வொரு மேக்கப் இந்த மாதிரி இன்னொரு மாடலுக்கு பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care, tata, bye bye.